அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கொடுக்கப்படக்கூடிய கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங். ஏபிசி கெஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ளே என்ன வரும், பி போர்டுக்குள்ளே என்ன நம்பர் வரும், சி போர்டுக்குள்ளே என்ன நம்பர் வரும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த போர்டுக்குள்ளே இந்த நம்பர் இடம்பெறலாம் என்ற கெஸிங் அடிப்படையில் நம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு வரோம். 3 டிஜிட் பொறுத்தவரையிலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 சேர்த்து ஒரு நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கெஸிங். ஆல் போர்டில் 3 போர்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு போர்டுக்குள்ளே இந்த நம்பர் வரலாம்ன்ற ஒரு கெஸிங். அந்த மாதிரி தான் நம்ம 3ஆக பிரித்து கொடுக்குறோம். அப்படி தான் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்லேயும் இன்றைக்கான கம்பெனி பார்த்தீங்கன்னா கார்னியா கம்பெனி, ட்ரா நம்பர் 660. புரியுதுங்களா? 660. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். எப்பொழுதும் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டு என்னன்னு பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் நம்ம கொடுத்தது போர்டுக்குள்ளே வந்திருந்ததுன்னு பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் அடுத்த ஒரு கெஸ்ஸிங்க்கு ஒரு சரியான ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். நம்ம எப்பயுமே கொடுக்கறது ஒரு கெஸ்ஸிங் தான், வரலாம்ன்ற ஒரு கணிப்பில் கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் எந்த கணிப்பு உங்களுக்கு சரியாக படுதோ அதை எடுத்து தேர்வு செஞ்சு நீங்கள் வெற்றிக்கு போகணும். ஒருவேளை நம்மளுக்கு சரிப்படலைன்னா இந்த நம்பர்ஸு வரக்கூடிய அறிகுறி நமக்கு தெரியலன்னும் போது அடுத்த நம்பர் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 2 பகுதியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக அமையறதுக்கான ஆலோசனை தான் இது. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகும். நேத்தியை பொறுத்தவரையிலையும் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 903276, அதாவது பார்த்தீங்கன்னா 903 276 இதுதான் கொடுத்துருந்தாங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 276 ரிசல்ட் அடிச்சிருந்தது. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 7 கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் 7 வந்திருந்தது. ஆனால் 6 + 2 பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 கொடுத்துருந்தோம். ஆனால் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு, இசட் போர்டுக்குள்ளே போயிடுச்சு, சாரி ஒய் போர்டுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏ போர்டுக்குள்ளே வந்தது. முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 தான், 276 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி 27ஆம் தேதி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 276ன்ற எண்ணு கொடுத்துருந்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மறாத நாள் இன்றைக்கி வந்திருந்தது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட்டை போய் வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு சரியான எண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாமல் போனால் அது மறாத நாள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும். அந்த அடிப்படையில் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், நீங்கள் பார்க்கணும். சரி, வாங்க நெக்ஸ்ட்டு முயற்சிக்காக போவோம். இதையும் ஒரு சில டைமில் வாட்ச் பண்ணிங்க. வாட்ச் பண்ணிவிட்டு பிறகு அடுத்த கெஸ்ஸிங்குள்ளே நம்ம போகணும். சரி, வாங்க போவோம். 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 7 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 6 கொடுத்துருந்தோம். 28ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 276. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயும் 7 கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்றைக்கு ஆல் போர்டில் 7 வரல, 4 வந்திருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, அதாவது 24ன்ற ரிசல்ட்டாக வந்திருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் 276 வந்தது. எப்பொழுதும் இதெல்லாம் கவனிச்சுக்கணும். சரி, வாங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இப்போதைய ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். வாங்க. நம்ம எப்பவுமே 2 வகையாக பிரித்து ரிசல்ட் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியிலேருந்து ஒரு 3-4 நம்பரும் கொடுப்போம். பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்தின் அடிப்படையில் இப்படிலாம் போர்டு மாறலாம்ன்ற ஒரு நம்பரும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறோம். தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி, இன்றைக்கி ஏபிசி கெஸிங்கில் முதல் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 0க்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன் அதிகம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா 320 820 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா 0க்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா 730 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 0வை நான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 720 புரியுதுங்களா? 720 இல்லைனா டைரெக்டாக 20ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் ஏ போர்டில் 0க்கான ஒரு வாய்ப்பு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன அமையலான்னு பார்த்தீங்கன்னா 5க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே 475, இங்கே பார்த்தீங்கன்னா 475 புரியுதுங்களா, 475, இங்கே பார்த்தீங்கன்னா 475, இங்கே பார்த்தீங்கன்னா 52 இருக்குது, 522 வந்துருந்தது. அந்த அடிப்படையில் சார்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 522 புரியுதுங்களா, கனெக்ஷன் ஆகுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 64, இங்கே பார்த்தீங்கன்னா 46 புரியுதுங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு இடத்துல கனெக்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது என் பார்வைக்கு படாது உங்களுக்கு தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் கவனிச்சிங்க. இப்போது 0-5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 25 இல்லைனா 20 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 0-5 ஏ போர்டில் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு தான். இங்கே 279 வருமானு பாருங்கள். 9க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்கான்னு பாருங்கள். 279 வருமானு பாருங்கள். அந்த அடிப்படையில் 9 நம்ம எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 297 இருக்குது. இப்போ இங்கே 279 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 9க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் இங்கே 279 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 52, இப்போ 52 இந்த 52 ஆகிடுச்சு. இப்போ 52, இப்போ இங்கே 7 இருக்குது புரியுதுங்களா. என்ன 7 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 87 இருக்குங்களா, 879, அப்போது 87279 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 679, அப்போது 679, அப்போது 9க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குமான்றது தான். அந்த அடிப்படையில் தான் 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 274 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா, அப்படின்னா 6424 524 அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 524 புரியுதுங்களா, அப்போது 74, அப்போது 274, அப்போ இந்த 74க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அப்போது 4க்கு ஒரு வாய்ப்பும் பி போர்டில் உண்டு. அப்போது சி போர்டில் என்ன வர்றான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். 461 புரியுதுங்களா, 461 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 461 புரியுதுங்களா. இங்கே பாருங்கள் 52 461 புரியுதுங்களா. அப்போது 461, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 இங்கே இருக்குது, 2 இங்கே போயிடுச்சு. இப்போது 4-6, இப்போ எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். 4-6, இப்போது இந்த 5க்கான ஒரு நம்பராக 1 இங்கே 6-1 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 871ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 871 அந்த மாதிரி 71 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9க்கு 91 மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6373ன்ற இந்த 6373க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6373க்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 7363க்கான ஒரு வாய்ப்பு சி போர்டில் அமையுமான்னு பாருங்கள் புரியுதுங்களா. இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கொடுக்கப்படுற ரிசல்ட்டில் ரெகுலராகவே எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த நம்பர் இப்போ 7 இருக்குன்னா 7 கீழே 0, இந்த 7 கீழே 0 எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது புரியுதுங்களா. இங்கே 470 கொடுத்துருக்காங்க, இங்கே 370 கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா. அப்போது இங்கே ஏன் 4 வந்தது, இங்கே ஏன் 3 வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 3 எடுத்துட்டாங்க, இப்போ 370, இப்போ 470 எடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே எங்கேயோ 3 இருக்கும்ன்ற ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த மாதிரி தான், இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணி முடிஞ்ச வரையில் ஒரு எண்களை எடுத்து கொடுக்குறோம். அது ஒரு வேளை உங்களுக்கு பயன்படுதுன்னா எடுத்து உங்களால் தைரியமாக பே பண்ணி விளையாடுங்க. இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடலாம். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கு நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் இதுதான். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி கெஸ்ஸிங் வச்சு 091 543 593 041 ஒருவேளை இந்த மாதிரி மாற்றம் இருக்கலாம். ஏன்னா 992க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, 0 இந்த மாதிரி 6க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு சரியாக இதில் ஒரு வேளை உங்களுக்கு சரியாக படலைன்னா ஒருவேளை இதில் பாருங்கள், இதுவும் சரியாக படலைன்னா நீங்கள் இதை தாண்டி ஒரு கெஸ்ஸிங் வச்சிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சரி, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.